அப்போ பாவம் செய்த மக்களை பரியாசம் செய்யக்கூடிய மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய ஊழியத்தை செய்தார் என்று சொன்னால், பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்பதாக சொல்லுகிறார். இப்போ பாவம் செய்த மக்களை குறித்து ஆண்டவருடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? அவர்கள் மேல் தயவாக இருக்கிறார், அவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்களை மீட்டெடுப்பதற்காக மனம் திரும்பும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதாக தன்னை குறித்து சொல்கிறார். ஆனால் பாவத்தை குறித்தே ஒரு மனிதன் பரியாசம் செய்யும் பொழுது தேவன் அவனை ஞானி என்று சொல்லலை, நீதிமான் என்றும் சொல்லலை, அவன் மதிகேடன் என்பதாக கர்த்தர் அவர்களை சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் சரி நீ சரியில்லை, நான் நீதிமான் நீ தான் பாவி என்று சொல்லக்கூடியலாம் இருப்பாங்க. பாருங்கள், ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக ஒருவர் என்ன செய்திருப்பாங்கன்னா பாவம் செய்திருப்பார். ஆனால் 10 வருடத்துக்கு பிற்பாடு அவர் அதே பாவத்தில் இருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது. தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதல் கொடுத்திருப்பார்.